ஹலோ ஆல். கோல்டுனாலே செல்வம் தான். அப்படிப்பட்ட கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெஸ்ட் ஆப்ஷன் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான 5 பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கோல்ட வந்து பிசிக்கலா வச்சுக்கலாமா, இல்ல டிஜிட்டலா வச்சுக்கலாமா, அல்லது கோல்டு பீஸா வச்சுக்கலாமா, அல்லது சவரன் கோல்ட் பாண்ட்ல வச்சுக்கலாமா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய வேஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இன்னைக்கே நீங்க எது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு டெசிஷன் எடுத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க கோல்ட வந்து பிசிக்கலா வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் வே, ரொம்ப நாளா எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜென்ரலா இருக்க ஜுவல்லரி ஷாப்லயோ பேங்க்லயோ நம்ம வாங்கலாம். அதை எப்படி எல்லாம் வாங்கலாம்? ஜுவல்லரியா வாங்கலாம், அல்லது காயின்ஸா வாங்கலாம், அல்லது பார்ஸா வாங்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோல்ட வந்து போட்டுக்கணும், கோல்ட வேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேல பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சிருப்பாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க. இதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டு வந்து பிசிக்கலா வச்சுக்கச்சல நமக்கு வந்து செய்கூலி நிறைய போடுவாங்க, மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் நம்ம தேவைப்படும். அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி இது பண்ணிக்கணும். நிறைய நகை இருந்தா கண்டிப்பா நம்ம அதை பத்திரமா பாத்துக்கணும். ஸோ அதுக்காக பேங்க்ல போய் லாக்கர்ஸ் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு தனியா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசிக்கலா வச்சிருந்தா இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஸ்மார்ட் வே என்னதுன்னா, சப்போஸ் நீங்க கோல்டு வாங்கணும்னா மினிமம் எவ்வளவு வச்சுக்க முடியுமோ வாங்கிக்கலாம். அண்ட் எப்பவுமே நீங்க நகை வாங்கச்சல அந்த ஹால்மார்க் சர்டிபிகேஷன், அதாவது 916 இருக்குதான்னு மட்டும் நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் வே. செகண்ட் வே அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டு வந்து ஸ்மார்ட் அண்ட் ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட்டா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லார் கையிலயும் போன் இருக்கு. ஸோ யாரும் வந்து எல்லார்கிட்டயுமே ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல மெயினான ஆப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த கூகுள் பே, போன்பே, பேடிஎம், அந்த மாதிரி இந்த ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற ஆப் மூலியமாகவே வந்து நம்ம வந்து கோல்ட வந்து பை பண்ணிக்கலாம், கோல்ட வந்து டிஜிட்டலா பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ஃபார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். வை பிகாஸ்னா ஏன் பிசிக்கல் கோல்டும் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு கேட்பீங்க. அதுல வந்து மினிமம் நம்ம 1 கிராம் வாங்கணும், 2 கிராம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிராம் கணக்குல தான் அது பண்ண முடியும். ஆனா இதை டிஜிட்டல் கோல்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்ககிட்ட ஒரு 500 ருபீஸ் இருந்தா கூட அந்த 500 ருபீஸ் வச்சு அதுக்கு மதிப்பான கோல்டு வந்து நம்மளோட இதுல அக்கௌண்ட்ல சேரும், நம்மளோட டிஜிட்டலா நம்மளோட இதுல சேரும். சோ நீங்க ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணிக்கலாம். இது எங்க நம்ம இது பை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான். நான் சொன்ன மாதிரி போன்பே, ஜிபே, பேடிஎம், இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ல தான் டிஜி கோல்ட வாங்கிக்கலாம், டிஜிட்டலா கோல்ட வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இதுல டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் ஜென்ரலி அதுல வந்து ஜிஎஸ்டி இருக்கும் கரெக்டா பிசிக்கல் கோல்ட்ல. சோ இதுலயும் டாக்ஸ்ல எந்த ஒரு ரிடம்ஷனும் கிடையாது, இதுலயும் டாக்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இன் டிஜி கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க எப்போ தேவையோ அப்போ நீங்க வந்து அத பிசிக்கல் கோல்டாவே மாத்திக்கலாம். அதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து கோல்டு பீஸ். அதாவது இது யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்குலாம் இது பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். ஸோ இந்த கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரிதான். நீங்க ஒரு 70 ரூபா இருந்தா கூட நீங்க அது மூலியமா அதுக்கேற்ற கோல்டு பீஸ் வேல்யூ நம்ம வாங்கலாம். அண்ட் நம்ம இதுல வாங்கி வச்சிருக்க கோல்டு பீஸை வந்து நம்ம ட்ரேடும் பண்ணலாம். ஸோ ட்ரேட் இன் த சென்ஸ் நம்ம கீழே வாங்கிட்டு மேல போனதும் விற்கிறது, அந்த மாதிரி ட்ரேடும் பண்ணி நம்மளோட இதை வந்து கோல்டு பீஸை வந்து அதிகப்படுத்தலாம். அண்ட் இது வந்து எப்படி நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாக் புரோக்கர் ஆப்ஸ்லாம் இருக்குதுல்ல, க்ரோ, ஜெரோடா, அப்புறம் வந்து இண்ட் மணி, இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமா வந்து இந்த கோல்டு பீஸை நம்ம பை பண்ணலாம். இது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இதையும் ஒன் ஆஃப் த ஸ்டாக்கா, கோல்டு பீஸையும் ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸா வச்சிருப்பாங்க. இதுல இருக்கிற டிராபேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்க பாருங்களேன், இப்ப பிசிக்கல் கோல்டானாலும் சரி, டிஜிட்டல் கோல்டானாலும் சரி, நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நம்ம அதை பணமாவோ நகையாவோ மாத்திக்கலாம்.
இப்போ இந்த கோல்டு விசா இருக்கிறது வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி, அது கம்பேரிட்டிவ்லி. வை பிகாஸ்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் டைம்ல தான், மார்க்கெட் எப்போ ரன் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும்தான் நம்ம வந்து இதுல இருக்க இதுல நமக்கு ஆக்சஸ் இருக்கும். அதாவது மார்னிங் 9:30 டு ஈவினிங் 3:30 வரைக்கும் தான் நம்மளால அதை பணமா மாத்துறதுனாலும் பண்ண முடியும். அண்ட் சாட்டர்டே சண்டேஸ்னா ஆப்வியஸா மார்க்கெட் லீவு. ஸோ அந்த டைம்ல நம்மளால அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. அது மட்டும் தான் இதுல இருக்க ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி நீங்க கோல்டு பீஸா வாங்கிருந்தீங்கன்னா இந்த செய்கூலி எல்லாம் இருக்காது, செய்கூலி இருக்காது. அப்புறம் ஸ்டோரேஜ்க்காக நீங்க தனியா காசு கட்டணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்பர் 4, சாவரின் கோல்டு பாண்ட். இது வந்து ஒரு ஆர்பிஐ மேனேஜ் பண்ற ஒரு பாண்டுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கெயின் கொடுக்கும். அண்ட் இதுல வந்து இன்ட்ரெஸ்டும் நமக்கு கிடைக்குது அண்ட் ஆல்சோ டாக்ஸ் ஃப்ரீயும் கூட. ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலா இருக்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம பை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஆர்பிஐ வெப்சைட்ல பை பண்ணலாம். அண்ட் பேங்க்லயும் நம்ம பை பண்ணலாம். சரியா? ஸோ இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து நம்ம அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ எவ்வளவு வேல்யூ இருக்கோ, என்ன வேல்யூ நம்ம கோல்டு வாங்குறோமோ அதோட வேல்யூ நாளுக்கு நாள் ஆப்வியஸா ஏறதான் போகுது. ஸோ சேம் வேல்யூ இருக்கும். அண்ட் இயர் ஆன் இயர் வந்து 2.5% நம்ம அந்த அதுல இருக்க கோல்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிடும். இயர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் இதுல பெஸ்ட் அவுட்கம் நீங்க இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு நீங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். சரியா? நீங்க இன்வெஸ்ட் பண்ணத அந்த பாண்ட்ல 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாக்ஸே தேவையில்லை. டாக்ஸ் 8 இயர்க்கு அப்புறமா நீங்க அதை வித்ட்ரா பண்ணதுல உங்களுக்கு டாக்ஸே தேவையில்லை. அண்ட் இதுல இருக்க ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் ஆஃப் லாக்கிங் பீரியட் இருக்கு. அதாவது 5th இயர் வரைக்கும் உங்களால அதை வந்து அன்லாக்கே பண்ண முடியாது. உங்களால நடுவுல தேவைனால எடுக்க முடியாது. அது மட்டும் தான் இதுல இருக்க ஒரே ஒரு டிராபேக். மற்றபடி லாங் டேர்ம்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸே இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இன்ட்ரெஸ்ட் வேற வருது. ஸோ ஆப்வியஸா பிளஸ் தான். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நகை வேணும், இப்போ எமர்ஜென்சிக்காக நான் சேர்க்கல, இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல எனக்கு கோல்டு தேவை, ஸோ அதுக்காக இப்பத்துல இருந்து நான் சேர்க்கலன்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்போ வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டை நீங்க இது பண்ணலாம். இது ஆர்பிஐ வெப்சைட்ல கூட நீங்க பை பண்ணலாம். அண்ட் வே நம்பர் 5 வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நம்ம வந்து அதை ஃபுல்லா மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆப்வியஸா மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலரா எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டே இருப்போம். அவங்க வந்து இது வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுனால அவங்க வெறும் கோல்டு செக்டார்ல மட்டும்தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஃபண்ட் மேனேஜர் தான் இதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் தான் இதுல இருக்க ஒரே ஒரு டிராபேக். மற்றபடி வந்து ரிஸ்க் அப்படின்றது கம்மி தான். பிகாஸ் கோல்டு எவ்வளவு தூரம் மேல போகுதோ அவ்வளவு தூரம் இதுவும் மேல போகும். நம்ம வந்து பாசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு வே. பாசிவ் இன்வெஸ்டர்ஸ்னா யாரு? வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இதை மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு எஸ்ஐபி மூலயமா இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா இதை சேர்க்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஜென்ரலா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இதுல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். சோஃபார் இந்த வீடியோல நம்ம நிறைய பார்த்திருக்கோம், கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பவே உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். பிசிக்கலா வச்சுக்கலாமா இல்ல டிஜிட்டலா வச்சுக்கலாமா? பிசிக்கலா டிஜிட்டலா ரெண்டுத்துலயும் வச்சிருந்தா நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதே வந்து கோல்டு பீஸா வச்சிருந்தோம்னா நம்ம மார்க்கெட் டைமிங்ல மட்டும் தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதே வந்து நீங்க பாண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்கு. இதே மியூச்சுவல் ஃபண்ட்னா அது ஃபண்ட் மேனேஜர்ஸ் இது பண்ணுவாங்க. இதுல ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்? அதே நீங்க பிசிக்கலா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுக்குன்னு தனியா லாக்கர் வைக்கணும், செக்யூரிட்டி ஜாஸ்தியா கொடுக்கணும், ஸ்டோரேஜ் நீடட். ஆனா இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதுல உங்களுக்கு அவ்வளவா அந்த செக்யூரிட்டி எல்லாம் நீங்க கொடுக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு அதை பை பண்ணி செல் பண்றதுக்கான நாலேஜ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. ஹோப் நீங்க இன்னைக்கு டெசிஷன் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.